அதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். போட்டேன் பிரபா ரெக்கார்டிங். அடி ஓகே. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சமாசத்துல என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, முதல் ஹோலா பார்க்கும்போது அது ஒரு 4 கேட்டகரியா பிரியறதுன்னு பார்த்தோம். அதாவது தத்புருஷ, அவ்யயீபாவ, துவந்துவ, பகுவிரீகின்னு பார்த்தோம். அந்த தத்புருஷ சமாசத்துல சாமானிய தத்புருஷம், அப்புறம் கர்மதாரைய, த்விகு, நைய தத்புருஷ சமாசம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி துவந்துவ சமாசம் போன கிளாஸ் பார்த்தோம். அதுல இதரேதர துவந்துவகான்னு ஒண்ணு இருந்தது, சமாஹார துவந்துவகான்னு 2 எக்ஸாம்பிள்ஸ் 2 டைப்பா பிரியறதுன்றத காமிச்சோம். இந்த கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு, போன கிளாஸ்ல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் என்னென்ன ஸ்லோகாஸ்ன்னு சொல்லிட்டு, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு இன்னைக்கு அவ்யயீபாவ சமாசம் போயிடலாம். அவ்யயீபாவம் இன்னைக்கு ஒரு நாள் போறோம், ரொம்ப ஈஸி. அது அவ்யயம் பதம் முன்னாடி வந்ததுன்னா அது அவ்யயீபாவ சமாசம், அவ்வளவுதான், சிம்பிள். அதை எப்படி பிரிச்சு எழுதணுன்றத மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம் இன்னைக்கு. சோ இன்னைக்கு துவந்துவ சமாசத்தோட இதரேதர துவந்துவ, சமாஹார துவந்துவ அது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சிருந்தோம் இல்லையா? அதாவது எந்த சாப்டர்? நகுல சகதேவச்ச சுகோஷ மணி புஷ்பகௌ. சுலோஷனா மாமி க்ஷமிச்சுக்கணும், ரொம்ப டைட்டா போயிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அடியேன். நான் வெட்டியா உட்காந்துட்டு இருந்தேன், அதை பண்ண அடியேன். அதனால எனக்கு தெரியாது அது கரெக்டான. இப்ப நம்ம பார்க்க போறோம் இல்லையா? 116 இல்லையா? 16 1ல 16 அதுல என்ன பதம் இருக்கு அப்படின்னா சுகோஷ மணி புஷ்பகௌ இருக்கு இல்லையா? சுகோஷ மணி புஷ்பகௌ, ரைட்டா? அப்போ இந்த இடத்துலயே சுகோஷன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியறது, மணி புஷ்பகம்னு ஒண்ணு இருக்குன்னு 2 தெரியறது. அதாவது இந்த இடத்துல அவருடைய சங்கத்தை அவளுடைய சங்கத்தை ஊதுனா அந்த இடம் தான் நினைக்கிறேன் இல்லையா அடியேன்? அது நகுலனும் சகாதேவனும் சுகேஷும் அப்படின்னு வந்தனால நான் அதை பார்த்து எடுத்தேன் அடியேன். எனக்கு டக்குன்னு அது தெரியல. ஏன்னா மணி புஷ்பகன்றது ஒரு சங்குடைய ஃபுல் பேர் இல்லையா? அதே மாதிரி சுகோஷன்றதும் அவருடைய இது என்னது அது? அதுவும் அதோட பேரு. ஓ சரி சரி, நான் ஒரு பர்சன் நினைச்சல. ஓகே ஓகே. ரெண்டு சங்குடைய பேரா? ஆமா. ஓகே ஓகே, சரிம்மா. ஓகேவா? மொத்தத்தரும் நகுலனுடைய இது சுகோஷன்றதும் சகதேவனுடைய இது மணி புஷ்பகம்ன்றதும். ஓகேவா? ஓகேமா. 2 பேரும் மூதுனா அப்படின்னு வர்றது அங்க. அனந்த விஜயா குந்தி புத்திரோ யுதிஷ்டிரஹா, அனந்த விஜயத்து யுதிஷ்டிரஹனும் குந்தி புத்திரஹா யுதிஷ்டிரஹ ஊதுனாரு, நகுல சகதேவனும் சுகோஷன்றதையும் மணி புஷ்பகம்ன்றத சகதேவனும் ஊதுனா அப்படின்ற சந்தர்ப்பம் அது இல்லையா? அப்போ அந்த கான்டெக்ட் புரிஞ்சிடணும், அவ்வளவுதான். இப்போ 2 இருக்கு இல்லையா? சுகோஷன் ஒண்ணு இருக்கு, மணி புஷ்பகம். இப்ப நீங்களே சொல்லுங்க, அதுக்கு எப்படி சொல்லணும்? பிரபா, எனக்கு ஒரு டவுட் இதுல. சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னதை பார்த்தா சுகோஷகாங்கிறது அகாராந்த சப்தம் மாதிரி சொன்னேன், மணிபுஷ்பகம்ங்கிறது நபும்சகலிங்கம்னு மாதிரி சொல்றேன் இல்ல? ரெண்டுமே அகாராந்தமா? ரெண்டுமே இது சேமா இது மாதிரி மாறி வருமா? ரெண்டுமே அகாராந்தம் தான். அது ரெண்டுமே அகாரம். அப்பனா சுகோஷஹச்ச மணிபுஷ்பகஹச்ச அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓகே. அப்பதான் உங்களுக்கு கவு வரும். அதனாலதான் கேட்டேன் நானு. ஏன்னா நீங்க சொல்லும் போது மணி புஷ்பகம்னு சொன்னேன், சுகோஷகான்னு சொன்னேன், அப்படி மாறி கூட வருமா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் அடியன், வேற ஒண்ணும் இல்ல. அது நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, ஸ்லோகம்னு அந்த ஃப்ளோல சொல்லிட்டேன். புரிஞ்சது, ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் அடியன். அடியன் சுகோஷஹா மணி புஷ்பகஹா புள்ளிங்க சப்தம் தான் ரெண்டுமே, அதனாலதான் கவுன் வரும். அதனால மாமி இது கிளியரா இருக்கா? சுகோஷஹா மணி புஷ்பகஹ. அதோட அனயோகஹ சமாஹாரஹ சொல்லணுமா? அங்க வேண்டாம், அனயோக சமாஹாரஹ வேண்டாம் இந்த இடத்துல. ஏன்னா ரெண்டும் ஒரு நாமப்படம். சுகோஷன்றது ஒரு 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 சங்கோட பேரு, மணி புஷ்பகான்றது ஒரு இதோட பேரு. அதனால தனித்தனியா தானே சொல்லிட்டு இருக்கா, அதனால இந்த சமாஹாரம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்ப ஏகேஷாம் சமாஹாரஹ சொல்லுமா? என்னமே வேணான்ற, சமாஹாரம் போட்டா சமாஹார துவந்தத்துக்குள்ள போயிடும். இது இதரேதர துவந்தம் சொல்ல வரேன்.
ஓகே சரிம்மா சரி ஓகே கிளியரா இருக்கா? இது இத்தரேதரத்வன்பம். சுகோஷான்னு ஒரு ஒரு இதோட பேரு, சங்கத்தோட பேரு, மணி புஷ்பகான்னு ஒரு சங்கத்தோட பேரு. அதனால ஒருத்தரும் ஒதுன்னு ஊதுரா, அவ்வளவுதானே. அதனால இது சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். சரி அப்ப வந்து எப்படி ஆன்சர் கொஞ்சம் அது எழுதுங்க ப்ளீஸ். 1.16 வெறும் ச போடணும் அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓகே ஓகே மணி புஷ்பகா ச. ஓகேம்மா ஓகே ரைட்டா? அடுத்தது என்ன பார்த்தோம்? அடுத்தது வந்து அடுத்ததுலயும் அடியனுக்கு ஒரு டவுட் பிரபா. 2.38 கொடுத்தேன், அதுலயும் ஒரு டவுட் இருக்கு பிரபா. சொல்லுங்க. 2.38ல அந்த சுகதுக்கே சமயபாவே அந்த ஸ்லோகா அது வந்து சுகதுக்கேன்னு வந்துட்டு பிரதமா விபக்தியில இல்ல இருந்தா கூட நம்ம வந்து சுகம்ச துக்கம்சன்னு எழுதினா போதுமா, இல்ல விபக்தினால ஏதான மாறுமா அப்படிங்கிறது? இல்ல இல்ல இல்ல, நமக்கு சுக துக்கம் தான். அங்க சுகம்ச துக்கம்ச அவ்வளவுதான். அது அவ்வளவுதானா? அவ்வளவுதானே. ஓகே. ஏன்னா அதுலயே லாபா லாபோ ஜெயா ஜெயோ எல்லாமே அதுல வந்துட்டு அதே மாதிரிதான் 3 வருது அந்த ஒரே ஸ்லோகத்துல. அதாவது துக்கம் துக்கே துக்காணி, ரைட்டா? ஆமா ஆமா. துக்கேன்னு போட்டதுக்கு காரணம் 1.2. ஓ ஓகே ஓகே, அது தோணவே இல்ல பிரபா. சூப்பர். ஓகே ஓகே, துக்கமுடைய த்விவச்சனம். ஓகே ஓகே. இங்க புஷ்பகவு இல்ல, ராமஹ ராமவ். புரிஞ்சது இப்பதான் பிரபா புரிஞ்சது அது ஏன் அப்படின்ட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. கிளியர் பண்ணுங்க ஒரு சுலோச்சனா மாமிக்கு அப்படியே ஒரு வாட்டி. சுலோச்சனா மாமி, அந்த பதம் வந்து சுக துக்கேன்னு இருக்கு இல்லையா ஸ்டார்டிங் பதம், அத வந்துட்டு இப்ப நம்ம முன்னாடி ஸ்லோகத்துல வந்து ராமஹ ராமவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால சுகோஷக மணி புஷ்பகா ரெண்டுமே ராமஹ மாதிரி இருக்கிறதுனால ராமவ் அந்த மாதிரி புஷ்பகவுன்னு முடிஞ்சுது. கரெக்டா? ஆமா. இப்ப இதுல என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா சுகம் துக்கம் பலம் பலே பலானி மாதிரி. அதனுடைய த்விவச்சனம் வந்து பலேன்னு வரும், பலவுன்னு வராது. கரெக்டா? ஆமா. அதனால சுகம் ச துக்கம் சன்னு தான் நம்ம எழுதுவோம். ஆனா அங்க ஏன் சுகம் சுக துக்கேன்னு இருக்கு அப்படின்னா பலம் பலே அதனுடைய த்விவச்சனம், துக்கமுடைய த்விவச்சனம், சுகம் துக்கமுடைய த்விவச்சனம். அதனால பலே மாதிரி சுக துக்கேன்னு இருக்கு. சுக துக்கே. அப்ப சுகச்ச துக்கச்ச அவ்வளவுதான். விக்கிரக வாக்கியம் சேம் தான். அது என்னன்னா அது வந்து ராமஹ சப்தம் மாதிரி அகாராந்த புல்லிங்க சப்தம்ல இருக்கு, இது வந்து நபும்சகலிங்க சப்தம்ல இருக்கு. அவ்வளவுதான். அது அந்த டிஃபரன்ஸ். ஓ அந்த கே இருக்கும், துக்கேச்ச தான் இருக்கும். அதேதான். விக்கிரக வாக்கியம் சேம் தான். ஓகே ஓகே சரி சரி. ஆமா. அப்புறம் அதுல இன்னும் 2 இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான். லாபா அப்படியே இல்ல, ஜாயா ஜாயவ், ஜெயா லாபா லாபவ், ஜெய அஜயாஹ, ஜெய சாரி ஜெயா ஜெயா ஜெயஹ ச அஜயஹ ச, அவ்வளவுதான். ஜெயஹ ச. அப்ப லாபவ அடியே லாபம் அலாபம் மாதிரியா? லாபஹ ச அலாபஹ ச. இதெல்லாம் இது நீங்க தமிழ்ல வந்து மணிபுஷ்பகம் சொன்ன மாதிரி லாபம் அலாபம் அப்படின்னு அந்த இதை வச்சுதான் ரமா பேர ஊருக்கு பதிலா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது அது கரெக்ட். இது வந்து ஒரு சூப்பர் இது பிரபா, நிஜமாலுமே சொல்றேன். இது நல்ல டிஃபரன்ஸ் இந்த ஸ்லோகால தெரிஞ்சது. அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். பர்ஃபெக்ட் வந்துட்டோம். சூப்பர். ஜெயம் ஜெயம் நம்ம தமிழ்ல ஜெயம்னு சொல்றதுனால அப்படியே ஜெயம் அடியனுக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்து கண்டுபிடிக்க தெரியல எப்படின்ட்டு இவ்வளவு தோணவே இல்லை. சூப்பர். ஜெயா ஜெய அவ்வளவுதானா? ஜெயாச்ச ஜெயாச்ச அவ்வளவுதானா? ஜெயஹ ச அஜயஹ ச. ஓ ஓகே. சவர்ண தீர்க்க சந்திமா பிராதிபடிகம் இது. அங்க போட்டது பிராதிபடிகம். சமஸ்த பதத்துல வரும்பொழுது ஜெய மட்டும்தான் வரும். அகாராந்தஹா புல்லிங்கஹா ராமசப்தஹா மாதிரி, அகாராந்தஹா புல்லிங்க ஜெயசப்தஹா, அப்புறம் அஜயாக வருது. ரைட்டா? ரெண்டும் ஆவும் சேர்ந்து இங்க ஆதானே இருக்கு ஸ்வரா, இது ஆயிடுது சவர்ண தீர்க்க சந்தி. அதனால ஜெயா ஜெயவும் நான் காமிச்சிருக்கா. ஓகே சரி அடியன், நீங்க அந்த அந்த மேல வந்து 1.16ல வந்து அது கொஞ்சம் காட்டுங்களேன் ப்ளீஸ். இது அடியேன் சுகோஷ
சுகோஷஷ்பகः ச சுகோஷ அப்புறம் மணி இல்ல புஷ்பக. அதாவது ஃபுல்லு ஸ்பெசிஃபிக் சேர்த்து சொல்லணும். சுகோஷः ச ஓகே. மணி அப்புறம் மணி புஷ்பக. புஷ்பக. ஓகே அவ்வளவுதான். சரி 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 ஓகே தேங்க்யூ. அடுத்தது என்ன கொடுத்தோம்? அடுத்தது வந்து 2.57 சுபா சுபம். இதே மாதிரி தானே? அவ்வளவுதான். சுபா சுபா சுபாஹ ச அசுபம் வருமா? இதுல வந்து இதுவாவும் எழுத முடியும். சுபா சுபம்னு கொடுத்திருக்கா. அங்க பாருங்க, இங்க எப்படி கொடுத்திருக்கு? சுபா சுபம்னு கொடுத்திருக்கு இல்லையா? அப்போ இது நபும்சகலிங்க சப்தத்துல பிரதம விபக்தி ஏகவசனத்துல கொடுத்திருக்க மாதிரி இருக்கு. அதனால இப்ப சமாஹார பந்தத்துக்குள்ள போறது. இது புரியுதா? சுபா சுபம் எப்படி பதம் இருக்கு? காதுல விழுறது அடியன் பேசுறது கட் ஆயிடுதா? ஓகே ஓகே. இல்ல எனக்கு கட்டான கூட தெரியாதுதான். சுபா சுபம்னு இருக்கு இருக்கா? நம்ம சமாஹாரத்துல பார்த்தோம் இல்லையா? எப்படி போட்டோம்? அப்ப எப்படி ரூல் சொன்னோம் நம்ம? அது எப்படி முடியும்? சமாஹார துவந்தம் நபும்சகலிங்க சப்தத்துல முடியும். பிரதம விபக்தி ஏகவசனத்துல நித்தியம் இருக்கும்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆமா, இம்ல முடியும். அதனால இது இந்த பதம் வந்து சமாஹார துவந்தத்துல இந்த இடத்துல கொடுத்திருக்கா. அப்பனா வந்து சுபஹ அப்புறம் சுபம் ச. சுபம் தான் பதமே, சுபஹா இல்ல. நபும்சகலிங்க சப்தம் தான் பதமே. சுபம்ன்ற பதமே நபும்சகலிங்க சப்தம். சுபம் ச. இப்ப சொல்லு. அசுபம் சவா அனயோஹோ சமாஹாரஹ. ஏன் நான் அப்படி போடுறேன் அப்படின்னு கேட்டா, இந்த பதம் அப்படி கொடுத்திருக்கா. சுபா சுபம்னு முடிஞ்சிருக்கு, அதனால இத போடுறேன். இந்த ஜெயா ஜெயம்னு கொடுத்திருந்தா கூட என்ன நான் சொல்ல வரேன், ஜெயா ஜெயம்னு கொடுத்திருந்தா நான் இது சமாஹார துவந்தத்துக்கு கொண்டு வந்திருப்பேன். ஆனா இங்க பதம் எப்படி இருந்தது? ஜெயா ஜெயவுன்னு இருந்ததுனால நான் இத்தரேதர துவந்தத்துக்குள்ள போட்டேன். புரியுதா? புரியுதுப்பா. உங்களுக்கு சமாஹார துவந்தம் அவ்வளவுதான். இம்னு முடிஞ்சா சமாஹார துவந்தத்துக்குள்ள போட்டுருங்க. நம்ம புரிஞ்சுக்கிறது. சுபம் சுபம் ச எழுதணுமா? சுபம் சன்னு எழுதணுமா? அதே நீங்க சொல்றதுதான். சுபம் ச அசுபம் ச. அப்புறமேட்டு அந்த இது அனயோஹோ சமாஹாரஹ. அனயோ சமாஹாரஹ. அனயோஹோ சமாஹாரஹ. எனக்கு அந்த ஏதேஷம் தான் எங்க வருது தெரியல. அது நிறைய இருந்ததுன்னா ஒரு சுபம் இங்க அசுபம் இருக்கனால இது இரண்டு தான் சொல்றேன் பேசிட்டு இருக்கா. கலெக்டிவ் நிறைய இருந்ததுன்னா ஓகே. அதனால அனையோஹோ இல்ல ஏத்தையோஹோ. ரமா, இது கிளியரா இருக்கா? அது ரெண்டு விஷயமும் நல்லா புரிஞ்சது பிரபா. நிஜமா சூப்பர் எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா அடுத்த ரெண்டு தான் நீங்க கொடுத்திருக்கேன். சராச்சரம், யோகக்ஷேமம் அதெல்லாமும் அதுல அந்த மாதிரி வந்துட்டோன்னு முடியறது. இது சூப்பரா இருக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டோன்னு. நான் என்னத்தை கொடுத்தேன்? புக்ல கொடுத்ததா அப்படியே கொடுத்தேன். ஓகே. இல்ல பிரபா, அது வந்து இப்ப இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா ஒன்னொன்னும் தனித்தனியா இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் நல்லா புரியறது. அதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அடியே அந்த இப்ப எப்படி வந்து பிரிக்கிறதுங்கிறத நிஜமா வந்துட்டோன்ட்டு இது தனித்தனியா பார்க்கவும் இன்னும் கிளாரிட்டி நல்லா கிடைக்கிறது. அதுக்காக அடுத்த ரெண்டு எக்ஸாம்பிளும் அதேதான், அந்த மாதிரி தான். சராச்சரம் 10.39, யோகக்ஷேமம் 2 வந்துட்டோன்னு அதே மாதிரி முடியறது. அதுக்காக சொன்னேன். 10.39 எனக்கு தெரிஞ்சது, மத்த ரெண்டு தெரியல. சரி பாத்துடலாம். சராச்சரம் சொல்லிடுங்க. சராஹ அச்சரா. சாரி வராதா? சரஹ 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 அச்சரஹ அச்சரஹ. அப்புறம் அனயோஹோ சமாஹாரஹ. அவ்வளவுதான். ஏன் அனயோஹோ போட்டேன்னா பதம் எப்படி இருக்கு? இம்ல முடியுது. அவ்வளவுதான். இது குட்டாமுக்கா ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஓகேவா? அது மாதிரிதான் நான் கண்டுபிடிச்சேன். வேற வழி சொல்லணும்னா அந்த வந்தனால வச்சு கண்டுபிடிச்சேன். அவ்வளவுதான்.
அடுத்தது சோ இப்ப இன்னொன்னு இதுல வந்து தெரிஞ்சது நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஜஸ்ட் பிகாஸ் இது சமாஹார கேட்டகரியில இருக்கிறதுனால சுபம் மாதிரி அது வந்து நபும்சகலிங்க சப்தமா தான் இருக்கணும்னு கிடையாது. புல்லிங்க சப்தமா இருந்தா கூட அது வந்து பினிஷிங் வந்து நபும்சகலிங்க ஏகவச்சனமா முடியும். எஸ் அதே ஆஹ் அதே அந்த அவ்வளவு டிஃபரன்ஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கு பிரபா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாம். இல்ல மனசுல வந்து நமக்கு அதை பிரிச்சு இத டிஃபரன்ஸ் பாக்கறச்சே தெரியறது இல்ல பிரபா. அதுக்காக சொல்ல வரேன் வந்துட்டு. நல்லா இருக்கு, நல்லா அனுபவிக்கிறேன். சூப்பர். அடுத்தது யோகக்ஷேமமா? 9.22 I don't know. யோகக்ஷேமம். ஆமாடி நான் அதை பார்த்தேன், பட் ஆனா அது வருமான்னு தெரியல, நான் விட்டேன். இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க இப்ப என்ன வரும்? யோகக்ஷேமம்ன்றது பதம். ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னு சொல்லலடி, நான் அதுல அந்த மீனிங்க படிச்சு நான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் நான் பேஜ் எடுக்கிறேன். உண்மையை சொல்கிறேன். யோகக்ஷேமம் யோகஹ அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்புறம் ஆமா அசேஷம் வருமா? யோகா தானே இருக்கு, யோகான்னு இருந்தாதான் நீங்க இருக்கேன் பாத்தீங்களா நானு. அடியே நான் அதுக்கு சொல்லல, இந்த தொணக்கால வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டே, அதுக்கு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அத பிரிக்கும் போது ஆவோட சேர்த்துதான் பிரிக்கணும்னு மைண்ட்ல வச்சிருந்தேன். சாரி. அது ஏன்னா இப்ப சராச்சரம், இப்ப சுபாசுபம் அங்கெல்லாம் உங்களுக்கு தீர்க்கம் வந்தோடனே நீங்க இங்க தீர்க்கிச்சிருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க, வேற ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு நீங்க நல்லா ஸ்டூடா இருக்கீங்க எல்லாரும். சூப்பர். யோகம் க்ஷேமம் இது உங்களுக்கு ரமா, ஒண்ணு புல்லிங்கம் ஒண்ணு நபும்சகலிங்கம். அப்படியும் வருமா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஓகே கரெக்டா தான் வந்தது. ஆனா நான் வந்து இம்ம வந்து நான் எங்க வருதே தேடிட்டு இருந்தேன். ஓகே ஓகே கரெக்ட். ஆமா நீங்க போட்டுருந்தே இல்ல, இது தெரியலன்னு சொல்லிட்டு. ரைட். ஆமா 9.22 அடுத்ததும் எனக்கு தெரியல. ஓகே ஓகே இப்படியும் வருமா பிரபா? அப்பனா ஒண்ணு நபும்சகலிங்கம் ஒண்ணு புல்லிங்கமாவும் வரும் அப்படின்னா? கண்டிப்பா. அதுக்கு எக்ஸாம்பிள் இது யோகக்ஷேமம். சூப்பர். இது வந்து நபும்சகலிங்கமா இருக்கிறது சுபாசுபம், ரெண்டுமே புல்லிங்கம் சராச்சரஹா. புல்லிங்கம் ஒண்ணு நபும்சகலிங்கமா இருக்கிறது யோகக்ஷேமம். சரி, இப்ப ஒரே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாமா? இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததுல ஒண்ணு வந்து, அதாவது எண்ட்ல வந்து நபும்சகலிங்கம் இல்ல அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கன்ஃபார்ம்டா இத்தர கேட்டகரின்னு வச்சுக்கலாமா? அவ்வளவுதான். ஆனா அந்த ஸ்லோகத்துல அப்படி யூஸ் பண்ணிருக்கா. ரைட், அந்த ஸ்லோகத்துல அப்படி யூஸ் பண்ணிருக்கா. எது சொல்றேன்? இப்போ சில இடங்கள்ல இப்ப நம்ம இத பார்த்தோம்ல, ஒரே நிமிஷம். நம்ம சுக துக்கே பார்த்தோம் பிரபா. அப்படின்னா இப்ப அதுவும் சரி, அந்த சுகோஷ மணிபுஷ்பகவும் சரி, அதெல்லாம் நபும்சகலிங்கம்ல முடியல. சோ இந்த இப்ப பாக்கி எல்லாம் பார்த்தேன்னா வந்துட்டு சமாஹார கேட்டகரி. லைக் புல்லிங்கமா இருந்தாலும் சரி, நபும்சகலிங்கமா இருந்தாலும் சரி, ரெண்டும் மிக்சடா இருந்தாலும் சரி, எண்டு வந்து நபும்சகலிங்கம்ல முடிஞ்சா மட்டும்தான் சமாஹார கேட்டகரி. அது முடியலன்னு சொன்னா அதை நம்ம இத்தர கேட்டகரியில வச்சிடலாம். அந்த மாதிரிதான் வச்சுக்கலாம். ஆனா நம்ம கடப்பட்டம்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா அன்னைக்கு? அந்த கடப்பட்டம்ன்றது, அதாவது ஸ்லோகத்துல கடப்பட்டம்னு இருந்ததுன்னா அது சமாஹார துவந்தத்துல நம்ம எழுதணும் விக்கிரக வாக்கியம். அதே ஸ்லோகத்துல கடப்பட்டம்னு கொடுத்திருந்தானா இதரேதரத்துல எழுதணும். ஓகே, சோ நம்ம எண்ட வச்சு டிசைட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஸ்லோகத்துல எப்படி யூஸ் பண்ணிருக்காளோ அதை வச்சுதான். ஏன்னா கடப்பட்டம் ரெண்டுலயுமே சொல்ல முடியும். நீங்க சொல்லிருந்தேன் அன்னைக்கே சொல்லிருந்தேன் அது. ஓகே, அது கான்டெக்ட் தான். அதாவது அதுக்கு அந்த இடத்துல அது தேவையா இருக்கிறதுனால அது யூஸ் பண்றா பெரியவா. அதனால நம்ம அது இத்தரேதரவா யூஸ் பண்றோம். கடப்பட்டாவுன்னு கொடுத்தா இத்தரேதர, கடப்பட்டான்னு கொடுத்திருந்தா சமாஹார துவந்தத்துல யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். சூப்பர் எக்ஸாம்பிள்ஸ் பிரபா. எல்லாம் ஒண்ணே 11.42 சொல்லியிருந்தேளா? அந்த நம்பர் நோட் பண்ணிருக்கேன். ஆனா அதுல எதுவும் பதம் தெரியல. அடி எனக்கு தப்பா நோட் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. இல்ல அதான் சொன்னாங்க, 11.42 தான் சொன்னாங்க.
விஹார சையாசன போஜனேஷுன்னு இருக்கா? ஆமா 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 அதுதான் அடியேன் ஷையா கேளிக்கைகளும் போதும் ஆசனவா அடியேன் அதுக்கு ஆமா. கேளிக்கைகளும் போதும் படுக்கையில் உறங்கும் போதும் அப்படி வந்துதா, கூட அமரும் போதும் உண்ணும் போதும். அதுதான் நான் பார்த்தேன். அதாவது என்ன தெரியுமா, இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய வந்ததுன்னா அது இதரே தரத்துல போட்டுற வேண்டியதான். இப்போ நிறைய வந்திருக்கு இல்லையா? என்னன்னு பார்க்கலாம். விஹார, அந்த பதத்தை ஃபுல்லா எழுதிடுறேன். விஹார ஷையாசன ஷையா ஆசன போஜன. ஓ ராமஹ பரத லக்ஷ்மண சத்ருக்ன மாதிரியா? அதேதான். இந்த இடத்துல சப்தமி விபத்துல கொடுத்திருக்கா, அது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ரைட்டா? இப்போ இது கொஞ்சம் ஸ்லோவா சொல்றேன். ரெண்டு பேரும் என்ன பேசிட்டே இருக்கீங்க, ஒன்னும் புரியல எனக்கு. சாரி மம்மி, சாரி. அது விஹார ஷையாசன போஜனேஷுன்னு கொடுத்திருக்கா. அதான் உங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன் ஷூ கொடுத்து. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அந்த இடத்துல ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாஹான்னு ஒரு பதம் இருந்தது. அங்க 1.3ல கொடுத்திருந்தா, அதனால நம்ம ஈஸியா எழுதிட்டோம். புரியுதா? இங்க வந்து 7.3ல கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம எழுதலாம். இப்ப இப்படி இதே மாதிரி எழுதணும். நம்ம எப்படி எழுத போறோம்? விஹாரஹச்ச, ரைட்டா? ஷையாச்ச, ஐயோ இடம் இல்லையே. ஆசனச்ச போஜனம்ச்ச, ஆச்சா? அப்புறம் தேஷுன்னு போட போறேன். நம்ம சர்வநாம சப்தம் படிச்சோம்ல, சஹா தௌ தேலாம் படிச்சோமே, அதனுடைய சப்தமி பகு என்ன வரும்? தேஷுன்னு வரும். அதனால ச போட்டுட்டு தேஷுன்னு போட போறேன், கமா போட்டுட்டு. அது ஒரு முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க ஷூன்னு போட்டு முடிச்சிருக்கா, போஜனேஷுன்னு. அதனால 7.3 அவைகளில்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் சுத்துறது. ஓகே. ஆக்சுவலா விஹாரத்துக்கு நிறைய உண்டு, விளையாட்டுன்னு உண்டு. கேளிக்கைகள். விஹாரம்னா லீலைன்னு சொல்லுவாள், பெருமாளுடைய விளையாட்டுன்னு சொல்றது கூட விஹாரம் யூஸ் பண்ணுவா. ஆனா விஹாரம்ன்றது சுத்துறதுக்கும் உண்டு மீனிங். அது எந்த கான்டெக்ஸ்டோ அது பொறுத்து இருக்கு. பெருமாளை பத்தி சொல்லும் பொழுது விஹாரம் அப்படின்னா அது அப்படின்னு எடுத்துக்கணும், விளையாட்டு அப்படி இருக்கணும். விஹாரம் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது சுற்றுறதுன்னு அர்த்தம். கடைசி வார்த்தை ஒண்ணு சொன்னீங்களே, அது என்ன? அப்புறம் தேஷு, போஜனம் தேஷு. இங்க இருக்கேன் பாருங்க, இடம் அங்க இல்ல. ஷையா என்ன பிரபா? ஷையானா என்ன? தூங்குறது. ஷயனம் அதானா? அங்கேன்னு வருது தானா? அதேதான். ஓகே. தேஷு அப்புறமேட்டு இது எழுதணுமா? தேஷு, அவ்வளவுதான். அன்யோ அது சமாஹார துவந்தத்துக்கு மட்டும் தானே எழுதணும். இப்ப நம்ம ஷூ எல்லாம் போட்டாச்சே, அதாவது நிறைய வேர்ட்ஸ் வந்திருக்கேன், நிறைய வந்ததுன்னா அதை கொண்டு போயிட்டு இத்தரை துவந்தத்துக்குள்ள போட்டுரு, சமாஹாரத்துக்குள்ள போடக்கூடாது. சரி, இப்ப இது எப்படி பினிஷ் பண்ணும்? அவ்வளவுதானா? அவ்வளவுதான் அடியன். விஹாரஹச்ச ஷையாச்ச ஆசனம் ச போஜனம் ச கமா தேஷு, அவ்வளவுதான். ஓகே. விஹார ஷையாசன போஜனேஷு. போன கிளாஸ்ல ரமா கேட்டா, இது விபக்தியோட எல்லாம் கூட வருமா அப்படின்னு கேட்டா. ரைட்டா ரமா? அதுக்கு எக்ஸாம்பிள் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரபா, இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் சூப்பரா இருக்கு. ஈச் ஒன் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் ரொம்ப வந்துட்டு கிளாரிட்டி, நம்மளுக்கு டிஃபரன்ஸ் நல்லா பார்க்க முடியுது. சூப்பர் பிரபா. வேற என்ன மாமி ஏதோ சொல்ல வந்தேன் சுலோச்சனா மாமி? இல்லப்பா, இல்ல அதான் வந்து நான் வந்து அந்த அது தேடிட்டு இருந்தேனா. சோ ஆனா இதனுடைய இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு இந்த மீனிங் படிக்கும் போது இந்த போதும் உறங்கும் போதும் அப்படி இருக்கிறதுனால, பட் எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் வருமானு தெரியல. புரிஞ்சிச்சு. அதான் நிறைய வேலைகள் செய்யறாங்க. புரிஞ்சிச்சு. கதம் அப்படின்னு வந்ததுன்னா கதம் ஆகதம் இல்லையா?
ஆமா 9.21 அப்படி இருக்கு. நம்ம 9.22 பார்த்தோம்ல. 9.21 கதா கதம் காம காமா. நான் இத பார்த்து சொல்றேன். ஏன்னா இது சுபந்த் சரி, if you don't mind ஒரு அப்புறமேட்டு குரூப்ல ஒரு ரெண்டு இந்த மாதிரி ஹோம்வொர்க் போடுறீங்களா? கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் அப்ப அதான் புரிஞ்சிருக்கான்னு தெரியும். கதாகதம் கண்டிப்பா கேட்டு சொல்றேன். கண்டிப்பா மாமி அதுவும் போடுறேன். கதாகதம் பார்த்துட்டு சொல்றேன். பேர் என்ன கதம்ச ஆகதம்சன்னு தான் வரணும் இந்த இடத்துல. ஆனா இதுக்குள்ள வரணுமான்னு தெரியல எனக்கு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். பூமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, இது சுபந்தத்துக்கு மட்டும்தான் இது வரும். பட் இது தெரியல, நான் செக் பண்றேன் இது. ஓகேவா? உங்களுக்கு கதாகதம் செக் பண்ணணும். அப்புறம் போன வாட்டி அவித்யான்னு யாரோ கேட்டா. யார் கேட்டா? அவித்யா வந்து நஞ்சி சமாசம் தத்புருஷமான்னு கேட்டா. ரைட், அதையும் நான் கிளாரிட்டி இன்னும் செக் பண்ணணும். இதுல செக் பண்ணேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் கேட்டேன் ஏதோ ஒண்ணு, ஆனா என்ன வார்த்தை மறந்து போச்சு. அப்படியா? சரி, யோசிச்சுட்டு சொல்லுங்க, நான் அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். இது கிளாரிட்டி இருக்குல்ல? இப்போ துவந்த துவந்த சமாசம் இருக்கு. திரேதர துவந்தம் சமாஹார. ஓகே, இப்போ பிரபா சாரி 20 அதுலயே 9.28 ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பதம் நீங்க பதம் சொல்லுங்க. அடியன் கிட்ட புஸ்தகம் இல்ல. சுபா சுப பலைரேவம். சுபா சுப பலைரேவமா? ஸ்டார்டிங் மோக்ஷ்யசே கர்ம பந்தனைஹி. சுப அசுப, ஆனா அங்கேயும் பதம் முடியல. பலைஹி ஏவம்னு வந்திருக்கு. சுபா சுப பலைரேவம்னு சமஸ்த பதமா கொடுத்திருக்கா. அதாவது இந்த சுபா சுபத்தை ஃபர்ஸ்ட் நீங்க துவந்த சமாசமா பிரிச்சுடணும். ஓகே ஓகே. இப்ப எப்படி சுபம் ச அசுபம் ச அனையும் சமாஹாரஹான்னு போட்டு சுபம் சன்னு எழுதணுமா? சுபம் ச அப்படிதான் எழுதணும். சுபம் ச அப்புறம் அசுபம் ச அனையோஹோ ஏதையோஹோ சமாஹாரஹா அப்படின்னு போட்டு துவந்த சமாச சமாஹார துவந்தத்துல போட்டுருவேன். அப்புறம் அந்த சுபங்களினுடைய பலைகின்னு இருக்குல்ல, அப்போ பலன்கள் ஏவம். ஓகே, அப்போ தத்புருஷ சமாசத்துல கொண்டு வரணும். சுபா சுபா சுபானாம் பலைகி அப்படின்னு கொண்டு வரணும். ஓஹோ, சரி சரி. பதம் அதோட முடியலன்னா நம்ம இந்த மாதிரி பாட்டா எடுத்து நம்ம பிரிக்கிற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி வித்தின் பதங்கள் கூட இந்த மாதிரி டிஃபரெண்ட் சமாசங்கள் வரும். இது துவந்தம் வேற அது வேற அந்த மாதிரி வரும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இதுல வந்திருக்கு பாருங்க. அதாவது சுலோச்சனா மாமி சுபா சுப பலைகின்னு ஒரு பதம் இருக்கு. அவ காமிச்சது. சுபா சுப பலை. இந்த சுபா சுப கூட முடியல. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது? சுபா எப்படி இருந்தது? எப்படி முடிஞ்சது அந்த பதம்? அதாவது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோமே, சராச்சரமா அது சுபா சுபம், அவ்வளவுதான். அப்படிதான் வந்தது. சுபா சுபம்மோட முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல, அந்த ஸ்லோகால. அதனால நம்ம அதோட முடிச்சிட்டோம். சுபா சுபம்னு போட்டு முடிஞ்சதுனால அது சமாஹார துவந்தத்துல காமிச்சு முடிச்சோம். ஆனா இந்த ஸ்லோகால சுபா சுப பலைகில தான் முடியறது, சுபா சுபத்துல முடியல. ஓகே, இது வரைக்கும் புரியுறதா? புரியுது, இது வரைக்கும் புரியுது. அப்படி இருந்ததுன்னா இந்த சுபா சுபத்துக்கு ஒரு துவந்த சமாசத்தை சொல்லிட்டு சமாஹார துவந்தமா சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த பதத்துக்கு நம்ம வரணும். அப்ப அடுத்த பதத்தோட ஆட் பண்ணும் பொழுது தத்புருஷ சமாசம் இருக்கு பாருங்க, சுபா சுப அர்த்தம் பண்ணி பார்க்கணும். சுபா சுபங்களுடைய பலன் தான் நமக்கு சொல்ல போறோம். அதுதான் நம்ம அதனுடைய பலன்கள் தானே வருது. பழங்களினால் அந்த பழங்களினால் இருக்கட்டும், அது இருக்கட்டும். அது 3 பாயிண்ட்ல இருக்கு, 3ல அது இருக்கட்டும். சுபா சுப பலம்னு ஒரு பதத்தை எடுத்துக்கணும் இந்த இடத்துல. பலைஹி எடுத்துக்கிறதுக்கு பதிலா சுபா சுப பலம்னு எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது சுப அசுபங்களுடைய பழங்கள். அப்போ அந்த சுபா சுபங்களுடையன்னு போடும்போது இங்க ஒரு விபக்தின்னு உள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கா, சஷ்டி விபக்தி ஒளிஞ்சுட்டு இருக்கு. அதாவது சுபா சுபானாம் பலைஹின்னு சொல்லணும். பலைஹி தைஹின்னு சொல்லி முடிக்கணுமா? பலம்னு போட்டேன்னா தைஹின்னு போட்டு முடிக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம் எழுதுறேன். சுபம் ச அசுபம் ச. ரைட்டா மாமி? இது சுபா சுபம், இது இந்த இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு துவந்த்வ சமாசம் சமாஹார துவந்த்வம்னு போட்டு இங்க முடிச்சிருவேன்.
சுபாசுபம் ச அனையோகோ சமாஹாரஹா இங்க எழுதணும், இடம் இல்ல எழுதல. சமாஹாரஹா இஸ் ஈக்குவல் டு சுபாசுபம். துவந்துவ சமாசம் சமாஹார துவந்துவம். கிளியரா இருக்கா இது வரைக்கும்? இந்த சுபாசுபத்தோட பலத்தை சேர்க்க போறேன். ஓகே ரைட்டா? சுபாசுபானாம் பலம். பலம்னா ஃபர்ஸ்ட் எடுப்பேன். அப்போ சுபாசுப பலம்னு ஒரு ஆன்சர். மேக்ஸ் மாதிரி தான் அது. சுபாசுபானாம் சாரி சுபாசுப பலம். சாரி 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 ஒரு நிமிஷம் பேக் அடிக்கிறேன். சுபாசுப பலம்னு கிடைக்கும். ரைட்டா? தைஹின்னு போட்டுறேன். தைஹின்னு ஏன் போடுறேன்னா பலைஹின்னு இங்க இருக்கிறதுனால நான் இங்க தைஹின்னு போட்டு முடிக்கிறேன். ஓகே கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தை எடுக்கும்போது அது வேற இது எடுக்கணும், அடுத்தது இது இது அந்த பலைஹி எடுக்கும்போது இது மாதிரி பிரிச்சு எழுதணும். அதுதான் நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன்னா எடுத்துக்கிறது ஈஸியா இருக்கும். சோ ஒரு சமஸ்த பதத்துக்குள்ள இதுக்கு என்ன எழுதுவீங்க? இதுக்கு கடைசியில இது எழுதிட்டு அவ்வளவுதான் சுபாசுப பலைஹின்னு எழுதி முடிச்சிருவேன். சுபாசுப பலைஹின்னு ஆன்சர் எழுதிடுவேன். அதாவது ஒரு சமஸ்த பதத்துக்குள்ள எத்தனை விதமான சமாசம் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்தத்துக்குள்ள சமஸ்த பதத்துக்குள்ள துவந்த சமாசமும் இருக்கு, தத்புருஷ சமாசமும் ஒளிஞ்சிருக்கு. அதான் செகண்ட் ஒன் வந்து செகண்ட் எழுதுனது வந்து தத்புருஷ இல்லையா? ஆமா தத்புருஷ. ஆமா அதான் கேட்டேன். ஆமா அதான் கேட்டேன். சரிப்பா சாரி சாரி தத்புருஷ புரிஞ்சிச்சுமா புரிஞ்சிச்சு. இப்ப கிளியரா இருக்கா? இப்ப நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு. இப்போ அடுத்தது இன்னைக்கு போக வேண்டியது அவ்யயி பாவம். அது அடியன் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்களேன். அது ரொம்ப ஈஸி அடியன். அவ்யயி பாவம் ஒன்னும் இல்ல. அவ்யய பதம்னா என்னன்னு தெரியும்ல நமக்கு. இன்டிக்ளைனபிள் வேர்டுன்னு முன்னாடியே பார்த்திருக்கோம். எதெல்லாம் இன்டிக்ளைனபிள் வேர்டுனா நம்ம அன்னைக்கே பார்க்கும்போதே பார்த்தோம். ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு அவ்யயத்துக்குமே ஆக்சுவலா பார்த்தால்னா மீனிங் எல்லாத்துக்கும்லாம் சொல்ல முடியாது. அதனாலதான் அடியன் செலக்டிவா எழுதியிருக்கேன். அனுப்பிச்சது பாருங்க. நிர் அடிச்சிருக்கேன், உப அடிச்சிருக்கேன், அதி அடிச்சிருக்கேன், அணு, யதா, பிரதி. இந்த சக்கு ரெண்டு நிறைய அர்த்தம் உண்டு. பட் அடியன் சும்மா சாதிருஷ்யம் மட்டும் எழுதியிருக்கேன். பட் நிறைய உண்டு அதுக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு சமஸ்த பதத்துல முன்னாடி உள்ள பதம், ஏன்னா அவ்யயபாவம்ன்றது பூர்வ பத பிரதானம் இல்லையா? பிராதானியம் எதுக்கு இருக்கணும்னா பூர்வ பதத்துக்கு தான் பிராதானியம் உண்டுன்னு பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? தத்புருஷத்துக்கு எப்படின்னு பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? உத்தரபத பிராதானியம் தத்புருஷம். ரைட்டா? ஆமா. பத பிராதானியம் துவந்துவம். ரைட்டா? இதுக்கு வந்து அவ்யயிக்கு வந்து பூர்வ பத பிராதானியம் அவ்யயீபாவ சமாசம். இது கரெக்டா? சோ பூர்வ பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு அவ்யய பதமா இருக்கும். ரைட்டா? அதுதான் உங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு அர்த்தத்தையே லீட் பண்ணி கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிர்ன்னு ஒரு உபசர்க்கம் இருக்கிறதோட ஒரு பதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நிர்ன்னு ஒரு உபசர்க்கத்தோட ஒரு பதம், உபசர்க்கத்தோட ஒரு அவ்யய பதமா இருக்கு. அதுவும் அப்படி அவ்யய பதமா இருக்கிற பட்சத்துல அந்த பதம் உத்தரப்பதத்தோட சேரும் பொழுது வேற ஒரு மீனிங்கை கொடுக்கணும்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நிர்ன்னு இருக்கீங்க. இந்த நிர்ரோட ஒரு இது சேர்றது ஒரே நிமிஷம். நிர்மமோ நிரஹங்காரோலாம் வருமே பிரபா இதுலயும். அவ்வளவுதான். எந்த ஸ்லோகம் மறந்து போயிடுது. டக்கு டக்கு டக்குன்னு சொல்றாங்கம்மா. மாமி நம்பர் தெரியாது மாமி, ஸ்லோகம் தான் கேட்டேன்னு தெரியும். டக்கு டக்குன்னு சொல்றீங்களே, சூப்பர். எந்த சாப்டர் பிரபா ஞாபகமே இல்ல. இந்த புக்கே இல்ல. நம்ம மூணு அங்காரா சரியே, எனக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது. சரி, நம்ம இன்னைக்கு இது பாத்துடலாம். அதாவது நிர்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுக்குறேன். நிர்மக்ஷிகம். இது வந்து சாதாரண ஒரு பதம் தான் கொடுக்குறேன், நான் கீதையில இருந்து கொடுக்கல. நிர்மக்ஷிகம், மக்ஷிகா, மக்ஷிகம். மக்ஷிகா அப்படின்றது மக்ஷிகா அப்படிதான் பதம் ஆக்சுவலா. ரைட்டா? மக்ஷிகான்றது ஸ்திரீலிங்க பதம். மக்ஷிகானா எறும்பு, கொசுலாம் இருக்குல்ல, கொசு. ஆமா, பீலிகானா தான் இது. ஆமா, மக்ஷிகானா கொசு. ஓகே, கொசு, மொஸ்கிட்டோ, இல்ல ஈ கூட சொல்லலாம் நினைக்கிறேன்.
ஈயோ கொசுவோ ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒண்ணு சொல்லுவா, மக்ஷிகான் ஈதான் நினைக்கிறேன். அந்த நிர்மக்ஷிகான்னா ஈ இல்லாததுன்னு அர்த்தம். நிர்ருக்கு அடியே நான் என்ன சொல்லியிருக்கேன், அபாவகா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அபாவகான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அபாவகான்னா இல்லாத தன்மைன்னு அர்த்தம். அபாவம்னா என்ன, இல்லன்னு அர்த்தம். எது இல்ல, மக்ஷிகா இல்லன்னு அர்த்தம். இது அடியன் புரியறது, அடியன் சொல்ல வருது. நிர்லாம் எங்க போட்டிருக்கோ உபசர்க்கமா அந்த இடத்துலலாம் அபாவத்தை சொல்றது. அபாவம்னா இல்லன்றத சொல்றதுன்னு அர்த்தம். சுலோச்சனா மாமி கிளியரா இருக்கு அடியன் சொல்ல வர்றது? இப்போ ஆனா இந்த மஸ்கிட்டோக்கு என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, மக்ஷிகாண்டா வேர்டு ரைட்டா, ஈன்னு வச்சுக்கோங்க. ஈ இருக்குல்ல, ஈன்னு வச்சுக்கோங்க. இப்போ மக்ஷிகா நிர்மக்ஷிகான்னு இருக்கு. அப்போ மக்ஷிகா ஈ இல்லைன்னு அர்த்தம். ஈ இல்லாத தன்மையை சொல்றது, ஈ இல்லைன்றத சொல்றது. அப்ப எப்படி இது சமஸ்த பதமா இருக்கிறத, நிர்மக்ஷிகமா இருக்கிறத எப்படி இது விக்கிரக வாக்கியமா எழுதுவேல் அப்படின்னு கேட்டா, இந்த பதம் இருக்குல்ல மக்ஷிகா இருக்குல்ல, அதனுடைய சஷ்டி பகு எழுதணும். எப்படி எழுதணும், மக்ஷிகானாம் மக்ஷிகானாம் அபாவஹா. இந்த நிர்ருக்கு என்ன சொல்லியிருக்கேன், அபாவம்னு போட்டிருக்கேன். அந்த அபாவத்தை எடுத்து எழுத போறேன், அவ்வளவுதான். அதாவது நிர்மக்ஷிகா, அதாவது மக்ஷிகானா நிர்னா இல்லாத தன்மைன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி விக்கிரக வாக்கியமா எழுதுவேன்னா, இந்த மக்ஷிகான்ற வேர்டுனுடைய சஷ்டி பகு எடுத்துக்கணும். மக்ஷிகங்களினுடைய ஈக்களினுடைய இல்லாத தன்மையை சொல்றது ரைட்டா. அப்ப மக்ஷிகானா அபாவஹா. கிளியரா இருக்காது? அந்த மக்ஷிகானாம் அபாவக இதா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மக்ஷிகானாம் அபாவஹ நிர்மக்ஷிகம். ஓகே பிரபா, அது 2.71 நீங்க சொன்ன ஸ்லோகாவா? நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்தி மதிகச்சதி. 2.71. அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து மமஹ ந அகங்காரஹ அந்த மாதிரி எடுத்துக்கணுமா? மமக்காரம் அகங்காரம் இல்லாத அப்படிங்கிற மாதிரியா? அப்படியும் எழுதலாம். ஆனா இந்த நிர்ருக்குல அடியன் சொன்னது வந்து ஒரு அர்த்தம் அபாவ சப்தம், இல்லாத தன்மை. இன்னும் நிர்கதகான்னு ஒரு அர்த்தம் உண்டு, அதாவது போய்விட்டன்னு அர்த்தம். அதாவது அபாவத்தை தான் சொல்றது எல்லாமே, அது இல்லாத தன்மைதான். அத அபாவம்னு சொல்லலாம். ஓகே, நிர்கதகான்னு சொல்லலாம். நீன்ற உபசர்க்கத்துக்கு அடியன் சொல்லிட்டு இருக்கேன். நிர்கதகான போய்விட்டன்னு அர்த்தம் ரைட்டா. புரியல. அதாவது நிர்ருக்கு அடியன் என்ன எழுதியிருக்கேன், அபாவகான்னு சொன்னீங்க. ஒண்ணுதான் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டீடைலா போகணும் அப்படின்னா நிர்கதகான்னு ஒரு வேர்டுன்னு சொல்லுவா. அபாவகா மாதிரி நிர்கதகா போய்விட்டன்னு அர்த்தம். அதாவது முன்னாடி இருந்தது இப்போ இல்ல. அவனுக்கு அகங்காரம் முன்னாடி இருந்தது இப்போ இல்ல. அப்போ அதனுடைய அபாவம்னு சொல்லலாம், இல்ல நிர்கதகான்னு சொல்லலாம். சோ எந்த கான்டெக்ட்னு பாத்துக்கணும், அவ்வளவுதான். எந்த கான்டெக்ட் ரெண்டு போட்டாலும் அர்த்தம் ஒண்ணுதான் அடியன், தப்புலாம் ஒண்ணும் கிடையாது. சோ நம்ம சம்பிரதாயத்தை எப்படி யூஸ் பண்ணுவான்னா நிர்கதகான்னு தான் யூஸ் பண்ணுவா. அபாவத்தை விட நிர்கதகா, அதாவது சில இடங்கள்ல அபாவம் யூஸ் பண்ணுவா, சில இடங்கள்ல நிர்கதகா யூஸ் பண்ணுவா, அவ்வளவுதான். அப்போ இல்லாத தன்மைனா முன்னாடி இருந்தது இப்போ இல்லன்னு அர்த்தம் இல்லையா. சோ ரமா சொன்ன மாதிரி நிர்மமகாவா இருக்கட்டும், இல்ல நிரஹங்காரகாவா இருக்கட்டும், அந்த இடங்கள்ல எல்லாம் நிர்கதகா அகங்காரகான்னு எடுத்துக்கணும். ஓகே, அந்த 2.71 அதாவது அந்த ஸ்லோகம் தான் எடுக்கணுமா? வேற என்ன, அதான் அந்த ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. ஆனா ரமா அது வந்து பகுவிரகி சமாசத்துல எவனுக்கு போய்விட்டதோ அவனைன்னு சொல்றது. நிர்மமகான்னா மமகாரம் இல்லாதவன் எவனோ அவன்னு அந்த இடத்துல பகுவிரகி. நம்ம என்ன பகுவிரகி பார்க்கல. சோ அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதாவது நம்ம இந்த சமாசத்துல பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, எப்படி நிஸ்பிருகம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துலதான் நிஸ்பிருகம், நிர்மமக் சொல்லணும், நிரஹங்காரம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம இதை எழுதலாம். சரி, ஓகே. நம்ம ஜஸ்ட் இந்த கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கிறதுக்காக அதை வச்சுக்கலாம்.
அவ்வளவுதான். இப்ப நிரகங்காரம்னு வச்சுக்கோங்க. அப்போ நிரகங்காரம்ன்றது நம்ம நிரகங்காரக பகுவிரிகி போடும், அது வேண்டாம், இப்போதைக்கு குழப்பிக்க வேண்டாம். நிரகங்காரம் வச்சுட்டோம்னா அகங்காரம் அகங்காரஸ்ய அபாவஹா அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? நிரகங்காரஹா நிரகங்காரம்னு வச்சுக்கோங்க மாமி. அந்த ஸ்லோகால நிரகங்காரகான்னு இருக்கு, அது நம்ம இருக்க சமாசத்துக்குள்ள வராது. நிரகங்காரம்னு வந்தாதான் நாம இப்ப பாத்துட்டு இருக்க சமாசத்துக்குள்ள வரும். அப்படி இருக்கிற பட்சத்துல நிர் உபசர்க்கத்தோட இருக்கு. அப்போ எங்க உபசர்க்கத்தோட இருக்கோ அந்த இடத்துல அபாவத்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல உள்ள உத்தர பதத்தினுடைய சஷ்டியை போட்டுக்கோங்க. அகங்காரானாம்னு சொல்ல மாட்டா, அகங்காரஸ்ய தான் சொல்லுவா. அகங்காரம்ன்றது ஒண்ணுதானே, அகம்ன்ற அந்த தன்மை உள்ளவன் ஒண்ணுதானே. இந்த இடத்துல ஏன் நான் நாம்னு யூஸ் பண்ணேன்னா நிறைய ஈக்கள் இருந்ததுனால மக்ஷிகானாம்னு சஷ்டி பகு யூஸ் பண்ணேன். பட் இந்த இடத்துல சஷ்டி பகு யூஸ் பண்ணா நல்லா இருக்காது இல்லையா? அகங்காரம்ன்றது அவனுக்கே இருக்கிற தன்மை, அகம் 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 அகம்னு கடைசி வரைக்கும் அது சொல்லிட்டேதான் இருக்கும் அது அந்த ஆத்மா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த அகம் என்கின்ற அந்த அந்த தன்மை. அப்போ அதனால அகங்காரானா சொல்ல முடியாது, அகங்காரஸ்ய அபாவகன்னு சொல்லலாம், இல்ல அகங்காரஸ்ய அபாவகன்னு வச்சுக்கோங்க. அதுதான் கரெக்டா இருக்கும் இந்த இடத்துல. புரியுதா? புரியுது புரியுது. விக்கிரக வாக்கியம் எழுதும் போது அந்த நிர் வந்துட்டோன்னு வராது, அததான் நம்ம அபாவகன்னு மாத்தி எழுதுறோம். ஆமா ஆமா, இன்ஸ்டெட் ஆஃப் நிர்ருக்கு பதிலாதான் நம்ம அந்த அவ்யய சப்தத்துக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறோம், அதுதான் அபாவன்ற அர்த்தம். அவ்வளவுதான். ரைட்டா? புரிஞ்சுட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. விக்னம்ங்கிற வார்த்தை எப்படிப்பா வரும்? விக்னம் இல்லாத. விக்னஸ்ய அபாவஹ. விக்னஸ்ய அபாவஹ. ஓகே, அவ்வளவுதான். விக்னத்தினுடைய அபாவம், விக்னம் இல்லாத தன்மை, அவ்வளவுதான். நிர்விக்னம் நிர்விக்னம் அப்படி ஒரு ஸ்லோகங்கள் எல்லாம் வரும் இல்லையா? ஓகே ஓகே. இப்போ அடுத்தது உப்பான் இருக்கு பாருங்க. உப்பான் ஒன்னு அடியன் ஷேர் பண்ணியிருக்கேன். உப்பன்றது சமீப அர்த்தத்தை கொடுக்கறது. சமீபம்னா கிட்ட அப்படின்னு அர்த்தம். சமீபம்னா என்ன அர்த்தம்? நியர்னு அர்த்தம். நான் சமீபம் அங்க எழுதுறதுனால இந்த இடத்துல எழுதல சமீபம். கிளியரா மாமி? இப்போ சமீபம்னா பக்கத்துல இருக்கிறது அர்த்தம். இப்போ அந்த இடத்துல ஒரு பதம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உபகிருஷ்ணம்னு ஒரு பதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உபகிருஷ்ணம்னு ஒரு பதம் இருக்கு. உப்பன்றது என்னவா இருக்கு? உபசர்க்கம், அதாவது இங்க அவ்விய பதமா இருக்கு. ரைட்டா? அந்த அவ்விய பதம் உப்பாக்கு என்ன எழுதணும்னா சமீபம் எழுதணும். சமீபார்த்தத்தை இப்ப நீங்க கொடுக்க போறீங்க. அப்ப எப்படி எழுதுவேன் அப்படின்னா இந்த கிருஷ்ண சப்தத்தினுடைய சஷ்டியை யூஸ் பண்ணுவேன். கிருஷ்ணஸ்ய கிருஷ்ணஸ்ய சமீபம், அவ்வளவுதான். கிருஷ்ணனுக்கு சமீபம்னு அர்த்தம். ஆனா கிருஷ்ணனுடைய நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா கிருஷ்ணனுடைய ஆயிடும், நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். கிருஷ்ணனுக்கு சமீபம்னு அர்த்தம் இது. கிருஷ்ணனுக்கு சமீபத்தில் யாரோ இருக்கா, கோபிகாலாம் இருக்கா அப்படின்னு ஏதோ சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ராதா இருக்கா, கோபிகாலாம் இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல கிருஷ்ணனுக்கு சமீபம் தான் சொல்லணும், கிருஷ்ணனுக்கு தான் சொல்லணும் நம்ம. ஆனா விக்கிரக வாக்கியமா எழுதும் போது கிருஷ்ணஸ்ய தான் போடணும், சஷ்டி தான் போடணும். இங்க எப்படி சஷ்டி போட்டோம் நம்ம இல்லையா? அகங்காரஸ்ய சஷ்டி பகு எழுதணும், இங்க வந்து அகங்காரஸ்ய எழுதணும். அது மாதிரி அந்த மாதிரி அது சஷ்டி தான் போட போறோம், அதை பாத்துக்கோங்க. அது அந்த கான்டெக்ஸ்ட் மக்ஷிகானா ஒண்ணு இருக்கு, அது நிறைய ஈ தானே இருக்கும், அதனால அந்த இடத்துல பகுன்னு காமிச்சேன். அமெரிக்க கிருஷ்ணன் ஒன்லி சஷ்டி தான் வரும் என்ன? ஆமா ஆமா ஆமா, கிருஷ்ணன் ஒருத்தன்தான்றதுனால கிருஷ்ணசியன்னு போடுறேன், அவ்வளவுதான். கான்டெக்ஸ்ட் தான் அந்த இடத்துல யார சொல்றோம் அதை பொறுத்துதான். அவ்விய பாவம் எல்லாத்துக்குமே சஷ்டி தான் வருமாப்பா? சிலது மாறும், நான் சொல்றேன். சிலது மாற சொல்றேன், வர போறது இப்போ. ஏன்னா அதீன்னு போட்டிருக்கேன் பாருங்க, 7th கேஸ் வித் ஈத்தின்னு போட்டிருக்கேன் பாருங்க. சோ அந்த இடத்துல சப்தமி வரும், சில இடத்துல த்விதியா வரும், அது சொல்றேன். இப்ப இது கிளியர் ஆயிடுத்தாது? உப்பா இருந்ததுன்னா கிளியர் ஆயிட்டு சமீபம்னு எழுதணும். கிருஷ்ணசிய சமீபம் எக்ஸாம்பிள் ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க. கிளியரா இருக்கா? அடுத்தது அதீன்னு ஒண்ணு உபசர்க்கம், சாரி அவ்விய பாவம் ஒண்ணு இருக்கு, அவ்விய பதம் ஒண்ணு இருக்கு, அதி. அதி அப்படின்னா அதிகரணே சப்தமின்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நம்ம காரகம் பார்க்கும் பொழுது கர்த்தா, பிரதமா கர்த்தா, த்விதியா கர்ம,
திருத்தியா கரண சதுர்த்தி சம்பிரதானே சதுர்த்தி ஞாபகம் இருக்கா? அபாதானே பஞ்சமி ஆமா ஷஷ்டி அதிகரணே சப்தமின்னு பார்த்தோம். அந்த அதிகரண அந்த அதிதான் அதிகரணன்னு அர்த்தம். ஓகே, அதில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த அதின்றது சப்தமி கேஸ். அதில் அப்படின்னு அந்த அதுதான் ஆதாரமா இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ அதின்லாம் எங்க வர்றதோ அந்த இடத்துல சப்தமி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அத்தியாத்மம்னு ஒரு பதம் கேள்விப்பட்டிருப்பேன். அத்தியாத்ம சாஸ்திரம்னு சொல்லுவா. அத்தியாத்மம் அதாவது இது ஒரு நிமிஷம் பக்கத்துல எழுதிட்டேன். அத்தியாத்மம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அத்தியாத்ம சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஆத்மாவை பத்தி கத்துக்கிற விஷயங்கள்லாம் அத்தியாத்ம சாஸ்திரங்கள்னு சொல்லுவா. வேதாந்தங்கள்லாம் அத்தியாத்ம சாஸ்திரங்கள்னு சொல்லுவா. வேதாந்தத்தை பத்தி பேசுறது எல்லாமே லௌகிக்கமா இருக்கிறதுலாம் சாதாரணமா நம்ம லௌகிக்கமா எப்படி இது பண்றது அப்படி பண்றதுலாம். அத்தியாத்ம சாஸ்திரங்கள்ன்றது பெருமாளை பத்தியும் ஆத்மாவை பத்தியும் சொல்றது. சாஸ்திரங்கள் பேரு அத்தியாத்ம சாஸ்திரம்னு பேரு. ரைட்டா? அத்தியாத்மகம் இல்ல அத்தியாத்மகம் இல்லையா? இல்ல அத்தியாத்மம் தான். அத்தியாத்மமா? ஓகே. அடியேன் மேபி கப்ரத்தியம் போடுறாளோ என்னமோ அந்த இடத்துல. அது அறிஞ்சுண்டவாள அத்தியாத்மகம் அது உடையதுன்னு வச்சுக்கலாம் இல்லையா? அந்த இடத்துல கப்ரத்தியம் போட்டிருக்கா. இது அத்தியாத்மம் தான் சப்தம் இது. அப்படி அத்தியாத்மம் அப்படி இருக்கும். அடியேன் சப்தம் இருக்கும். அத்தியாத்மகம்னு தேவல் சாதிக்கிறேளா? ஆமாமா, அத்தியாத்மக சாஸ்திரம் தான் பொதுவா சொல்ற போது அத்தியாத்மக சாஸ்திரத்துலாம் பண்டிதர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போதுருவேன். அப்படி அத்தியாத்மக சாஸ்திரம் சொல்ற போதே அத்தியாத்மக சாஸ்திரம் தான் சொல்லுவா அடியேன். ஓகே, அதுவும் பிரயோகத்துல இருக்கு போல் இருக்கு. அடியேன் அத்தியாத்ம ராமாயணம்னு ஒண்ணு வருமே பிரபா, அது வேறியா? அதான் அந்த அத்தியாத்மம்ன்றது ஒரு டெக்னிக்கல் யூசேஜ், அவ்வளவுதான். டெக்னிக்கல் டேர்ம், அவ்வளவுதான். ஆமா. அது எப்படி வந்தது அத்தியாத்மம் அப்படின்னா, இந்த அதின் உபசர்க்கம் இருக்கு. அது வந்து கென் சந்தி ஆயிருக்கு பாருங்க. அதி பிளஸ் ஆத்மம்னு சேர்ந்து அத்தியாத்மம்னு ஆயிருக்கு. ரைட்டா? இப்போ இது அவ்யயி பாவ சமாசத்துக்குள்ள வரப்போறது. இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த பதத்தை தான் நம்ம பிரிக்க போறோம் இல்லையா? இதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இது அவ்யயமா இருக்கு. இதை நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இதுக்கு பதிலாதான் நம்ம ஒரு வேர்டு எழுத போறோம். ரைட்டா? இது வரைக்கும் பார்த்ததுல நிருக்கு பதிலா அபாவம் எழுதணும், உப்பக்கு பதிலா சமீபம்ன்ற பதத்தை எழுதணும். அதே மாதிரி அதிக்கு பதிலா என்ன எழுத போறோம் அப்படின்றதான் இங்க கொஸ்டின். அதனால இதை ஒண்ணுமே டச் பண்ண போறது இல்ல. இப்போ இந்த ஆத்மம்னு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஆத்மனின்னு அர்த்தம். இதை எப்படி சப்தமியில கொண்டு வரணும். ஆத்மன் நகாராந்த சப்தம். ரைட்டா? அதனுடைய சப்தமி ஆத்மனி. அப்போ ஆத்மனி இதி. அப்போ அதி எங்க வருதோ, இது எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுமான்லாம் கிடையாது. சில இடங்கள்ல நிறைய 90% இது அதி வந்ததுனாலே நம்ம இதை சப்தமியில போட்டு நம்ம இத்தின்றது அதிக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் அதி இத்தி போட போறோம். ஆத்மனி இதி அத்தியாத்மம். ஆத்மாவை பற்றியதானது அத்தியாத்மம். ஓகேவா? கிளியரா இருக்கா? கிளியரா? பிரபா, ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுன்றது ரைட்டான்னு சொல்றா வந்துட்டுன்னு. இந்த பதங்களுக்கு, இந்த அவ்யயி பாவ சமாச பதங்கள், இப்ப நம்ம அத்தியாத்மம் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், இல்ல உபகிருஷ்ணம் இதெல்லாம் நம்ம பார்த்ததுல எண்டு வந்துட்டுன்னு டசன்ட் மேட்டர். உபசர்க்கம் வந்துட்டோன்னு அவ்யய பத உபசர்க்கம் இருந்ததுன்னா அது வந்து இந்த அவ்யயி பாவ கேட்டகரியில வரும். அவ்வளவுதான். கரெக்டா புரிஞ்சுன்றது? 100% கரெக்ட். அவ்வளவுதான். சோ எண்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பிரதம விபக்தியோ நபும்சகலிங்கமோ புல்லிங்கமோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கும். ஆமா. ஓகே. இப்ப பாருங்கோ, அணு எழுதியிருக்கேன்ல. நெக்ஸ்ட் ரைட், அதான் எழுதிட்டு இருக்கேன். அணுன்னு நமக்கு என்ன சொல்லுவோம்? யூஸ்வலா ஃபாலோ பண்றதுன்ற மாதிரி அர்த்தத்துல கொடுப்போம் இல்லையா? அணுன்றதுக்கு என்ன சொல்றோம்? யோகியம் அப்படியும் எழுத முடியும், யோகியம்ன்ற அர்த்தத்தையும் கொடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். யோகியம் எது அப்படின்னு கேட்டா, அணுன்றதுக்கு யோகியம்ன்ற அர்த்தத்தை எழுதியிருக்கேன். அணுக்கு என்ன மீனிங்? அணுக்கு ஒரு அர்த்தம் ஃபாலோ, நிறைய அர்த்தங்கள் உண்டு. பட் நமக்கு இங்க சமாச பதத்துல சமஸ்த பதமா இருக்கிற பட்சத்துல அதுவும் சமஸ்த பதமா வரும் பொழுது கூட அணுன்ற சப்தத்துக்கு ஃபாலோ பண்றது கூட உண்டு, அர்த்தம் உண்டு. பட் எந்த கான்டெக்ட்ன்றத பொறுத்துதான்.
சில இடங்கள்ல யோகியம்ன்ற அர்த்தத்துல கொடுக்கும்னு சொல்ல வரேன். ஓகேவா? சில இடங்கள்ல அதுக்கு எக்ஸாம்பிள் அடிமை கொடுக்குறேன். அனுரூபம்னு இருக்கு. அனுரூபம்னு இருக்கு. ரூபம்னு ஒரு பதம், அது அணு அவ்யய பதமா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த அனுரூபத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டா, ரூபஸ்ய யோகியம் அனுரூபம். ஓகே, ரூபஸ்ய யோகியம் அனுரூபம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா? யோகியம்ங்கிறது என்ன அர்த்தத்துல சொல்றேன் பிரபா? சேர்க்கை மாதிரியா? என்ன அர்த்தம்? சேர்க்கை மாதிரி கூட வச்சுக்கலாம். ரூபத்தினுடைய தெரியல. யோகியம்னா என்ன? ஒரே நிமிஷம். யோகியத்துக்கு யுஜு தாத்து, அதான் அதேதான் திருப்பி இந்த பிரச்சனை தான் வரும். ஏன்னா யுஜு தாத்துக்குல யுஜு தாத்துக்கு இல்ல, இப்போ சமீபம்னா அருகில்னு நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா? அதிகரணேன்னா அது அது அதை பத்தினது, அதுதான் சப்ஸ்ட்ராட்டம்ங்கிற மாதிரி புரிஞ்சுட்டோம். அந்த மாதிரி கேக்குறேன். யோகியம்னா என்ன? இப்ப அணுன்னு வச்சு எதை வச்சு, ஐ மீன் லைக் வாட் இட் மீன்ஸ் ஆர் ரெப்ரசன்ட்ஸ், அந்த மாதிரி கேக்குறேன். ஒரே நிமிஷம். அதாவது இல்லாதது அப்படின்னு புரிஞ்சுட்டோம் இல்லையா? அது இல்லாதது அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி கேக்குறேன். ரூபம் சேர்ந்ததுன்னு வச்சுக்கலாமே. நீங்க சொன்ன மாதிரி யுஜு தாத்து சேர்ந்தது, யோகத்தை சொல்றது இல்லையா? அதாவது யுஜ்னாலே சேர்க்கைன்னு அர்த்தம் இல்லையா? சேர்ந்தது. அப்போ ரூபத்தினுடைய சேர்ந்தது அனுரூபம். அது இன்னொன்னு ஃபாலோ பண்றது ஒண்ணு இருக்கு, அது இருக்கட்டும். பட் இந்த இடத்துல அது சேர்ந்ததுன்ற அர்த்தத்துல வச்சுக்கலாம். அது கரெக்டா இருக்கும் அந்த இடத்துல. அதாவது கான்டெக்ட் தான் ரமா, அந்த எந்த சந்தர்ப்பத்துல கொடுத்திருக்கா அப்படின்னா அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆமா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்ல வரஹா அனுரூபத்துக்கு இவன் வந்து மேட்ச்ன்னு கொடுத்திருக்கான். அந்த இந்த ஸ்லோகால ஒரு பாருங்களேன். தேவோன சுபமா தனோது தஷ்டா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாமனை லப்த நிர்வர்வச அத்தியக்ஷிதோ பாவுகை யத்பாவேஷு பிருத்தக் விதேஷு அனுகுணான் இருக்கு பாருங்க. அனுகுணான் அந்த இடத்துல யத்பாவேஷு பிருத்தக் விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி. அந்த இடத்துல அணு வந்து குணத்தோட சேர்ந்திருக்கு. சோ அவன் என்னென்னலாம் இதோட வரானோ அவளும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல. சோ அந்த இடத்துல அது ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். பட் சூக்ஷ்ம அர்த்தங்கள் சொல்லும் பொழுது அவனோட சேர்ந்து வரான்ற அர்த்தமும் கூட கொடுக்கலாம் போல் இருக்கு. அந்த 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 குணங்களோட அவனும் சேர்ந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி இந்த அதனோட விக்கிரக வாக்கியம் எப்படி சொல்வேள் பிரபா? இது பகுவச்சனத்துல இருக்கு, எப்படி சொல்வேள்? அனுகுணான் குணம் அனுசிருத்தியன்றதான் சொல்ல முடியும். அது வந்து டசன்ட் மேட்டர். அது ஏகவச்சனத்துல இருக்கா பகுவச்சனத்துல இருக்கா அதெல்லாம் டசன்ட் மேட்டர். இல்ல அதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்ல. ஒரு நிமிஷம். அனுகுணான் சொன்னேன். அனுகுணான், ஆமா. யத்பாவேஷு பிருத்தக் விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி. அதுக்கப்புறம் அந்த குணம் வச்சிருக்கணும். நம்ம குணம்னு வச்சுட்டு அப்புறம் தானன்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதுதான். எப்போதுமே விபக்தி எண்டிங்ல இருந்ததுன்னா அனுகுணம்னு போட்டு தானன்னு சொல்லி முடிக்க வேண்டியதான். போட்டு குணசிய யோகியம்னு போட்டுட்டு அனுகுணம்னு காமிச்சிடணும். அப்புறம் தானன்னு சொல்லி முடிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? குணசிய யோகியம் அனுகுணம். இப்போ ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். வரஹான்றது ஒரு க்ரூம். ஓகே, ஒரு ஆண், கல்யாணத்துக்கு இருக்கிற ஒரு ஆண். ஓகே, அனுரூபாம். ஓகே, கன்யாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். பரிநயதி அப்படின்னு ஒரு பதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. புக்ல இருக்கிறதான் கொடுக்குறேன். வரஹா அனுரூபாம் கன்யாம் பரிநயதி. இது இது பரிநயதி, அதாவது வரஹா பரிநயதி, ஒரு ஆண்மகன்
பரிணயம் பண்ணிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். யாரை அப்படின்னா கன்யாம், கன்யாவை. கன்யா சப்தம் ஸ்திரீலிங்க சப்தம், கன்யாம்ன்றது 2.1. கன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். எப்படிப்பட்ட கன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறான்? அனுரூபாம் கன்யாம் பரிணயதி. எப்படிப்பட்டவன்? அனுரூபானா தனக்கு தகுந்தவளாக இருக்கிறவளான கன்யாவை பரிணயதி. அந்த அனுரூபாம்ன்றதுக்கு தான் ரூபம், ரூபஸ்ய யோக்கியம் அனுரூபம் தாம், அவ்வளவுதான். தாம் சொல்றீங்க? அந்த ரூபாம்னு இருக்குல்ல அடியேன், இப்ப ரூபாம்னு இருக்கா, ரூபாம் என்ன விபக்தியில இருக்கு? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சப்தம் வந்து ஸ்லோகத்துல என்ன விபக்தி எண்டிங்ல வேணா இருக்கலாம். இப்ப வரஹான்றது 1.1ல இருக்கு, பிரதம விபக்தி ஏகவச்சனம், கரெக்டா? அனுரூபாம் 2.1, கன்யாம்ன்றது 2.1, த்வித்யா விபக்தி ஏகவச்சனம். இது கிரியா, இது இருக்கட்டும், ரைட்டா? இது பிரதம புருஷ ஏகவச்சனம், பிரதம புருஷ ஏகவச்சனம், ரைட்டா? வரஹா பரிணயதி, அதனால இதை பேஸ் பண்ணி இது வருது கர்த்தரி பிரயோகத்துல, ரைட்டா? இப்போ அனுரூபாம்ன்றதா இப்ப நமக்கு சமஸ்த பதமா இருக்கு, இதுதான் நம்ம பிரிக்கணும். அனுரூபாம்னு இருக்கிறத நம்ம எப்படி எழுதிக்கணும்னா, அனுரூபான்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், ரூபாம்னு போட்டுக்கலாம். ஓகே, அனுரூபாக்கு நீங்க வந்து ஒரு சமாசம் சொல்லி ஆகணும். இந்த அனுரூபாக்கு சமாசம் எப்படி சொல்லுவேன்? இப்ப நம்ம என்ன பார்க்கணும், அதான் நீங்க இப்ப சொன்னீங்க ரூபஸ்ய யோக்கியம், தெரியும், அவ்வளவுதான், ரைட்டா? இப்போ அந்த இடத்துல ரூபாம்னு தான் போட்டிருக்கு, அப்போ த்வித்ய விபக்தி ஏகவச்சனத்துல போட்டிருக்கா, அதனால ஸ்திரீலிங்க சப்தமா இருக்கு இது. அதனால சர்வநாம சப்தம் பார்த்தோமா, சஹா தௌ தேன்னு பார்த்தோமா, சா தே தாஹா, அங்க த்வித்யா சா தே தாஹாக்கு த்வித்யா என்ன போட்டிருக்கு? தாம்னு போட்டிருக்கோம். அந்த தாம நான் இங்க போடுவேன். ரூபஸ்ய யோகியம் அனுரூபம் தாம் அனுரூபாம் ஆயிடும். ஓகே, தாம் சொல்லி முடிக்கணும். புரியுது. தாம் சொல்லி முடியணும். ஓகே, ரைட்டா? அடுத்தது பிரதி மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ், ஏன்னா இன்னையோட நம்ம அந்த அவ்விய பாவத்தை முடிச்சுடலாம். ஒரே நிமிஷம். அடுத்தது யதான்ற சப்தத்துக்கு, யதா எப்ப முன்னாடி வந்ததோ ஒரு பதத்துக்கு முன்னாடி அனதிக்ரம்யன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். அனதிக்ரம்ய, அதிக்ரம்ய அப்படின்றது தாண்டதுன்னு அர்த்தம். அனதிக்ரம்யனா தாண்டாம இருக்கிறதுன்னு அர்த்தம், மீறாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதிக்ரம்யனா அவ சொன்னதை மீறி செய்யறது. அதிக்ரம்யன்றது என்னது? ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, அத ஃபாலோ பண்றது, ஃபாலோ பண்ணாம இருக்கிறது அதிக்ரம்ய. அதிக்ரமிச்சு நடந்துக்கிறான்னு சொல்லுவோம். அதிக்ரமிச்சு நடந்துக்கிறான்னா சாஸ்திரத்துல ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கா, அது அதிக்ரமிச்சு நடந்திருக்கா அப்படின்னா சாஸ்திரம் சொன்னதை நடக்கலன்னு அர்த்தம். அதிக்ரம்ய அதுல அன்னு உபசர்க்கத்தோட இருக்கு. அனதிக்ரம்யா அப்படின்றது சொன்னது நடந்துக்கிறது, அது அவ சொன்னதுக்குள்ள நடந்துக்கிறது, புரியறதா? ரெஸ்பெக்ட் பண்ணி நடந்துக்கிறது அனதிக்ரம்ய. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ யதாசக்தின்னு ஒரு பதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யதாசக்தி சொல்லுவா, காலக்ஷேபத்தெல்லாம் சொல்றவா சொல்லுவா, யதாசக்தி யதாமதி, எனக்கு என்ன முடியறதோ அதை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பா. அது கேள்விப்பட்டிருப்பேன். இப்படிதான் ஆரம்பிப்பா, யதாசக்தி யதாமதி அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பா. அப்போ அந்த யதாசக்தின்றதுக்கு ஒரு சமஸ்த பதம் இது யதாசக்தின்றது. யதா தனியா கொடுத்து சக்தி தனியா கொடுத்தா அது டிஃப்ரெண்ட், அது ஓகேவா? அதே யதாசக்தின்னு சமஸ்த பதமா கொடுத்திருந்தானா இது சமாச பதம், அவ்யயீபாவ சமாசம். ஏன்னா அவ்யய பதம் முன்னாடி இருக்கு. இப்ப இதுக்கு எப்படி எழுதுவேல்? யதாக்கு பதிலா என்ன போட போறேன்? அனதிக்ரம்யன்னு போடுவேன். அப்போ சக்திம்னு எழுதணும். பூமாக்காக இது எல்லா விபக்திலையும் வருதுன்னு காமிக்கிறதுக்காக சக்திம் அனதிக்ரம்ய. யதான் வந்ததுன்னா அனதிக்ரம்யன்னு எழுதணும். சோ என்னோட சக்திக்கு உட்பட்டுன்னு அர்த்தம். யதா சக்தினா என்ன அர்த்தம்? சக்திக்கு உட்பட்டு. யதாமதினா அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அப்போ என்ன முடியறதோ அது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? என்ன தெரியறதோ என்ன புரிக்கிறதோ அந்த அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். புரியறதா? அனதிக்ரமியத்துக்கும் அதிக்ரமியத்துக்கும் டிஃபரன்ஸ்? ரமா, சுலோச்சனா, மாமி, பூமா, ஏன் புரியுது? தொடர்ந்து இல்லாம இருக்கு.
இல்ல அப்படிலாம் இல்ல. அனதிக்கிரமம்னா என்ன? அதிக்கிரமம் சொன்னீங்க, நாட் லிசனிங், அது வந்து அது மீறி நடப்பது சொன்னீங்க. அனதிக்கிரமம்னா என்ன? அதுக்கு ஆப்போசிட், அவ சொன்னதை செய்யறது, அந்த அளவுக்கு செய்வது. ஓகே ஓகே உட்பட்டு ஓகே. இருக்கிறது, அளவுக்கு உட்பட்டு இருக்கிறது, அவ சொன்னதுக்கு உட்பட்டு இருக்கிறது. அப்போ யதாசக்தினா சக்திம் அனதிக்கிரமிய. ஓகே. சக்திம்னு யூஸ் பண்ணணும், த்வித்தியா யூஸ் பண்ணணும், அது ஞாபகம் வித்தியா வச்சுக்கணும். யூஸ் பண்றோம். ஓகே, சக்தியை மீறி. ஓகே, சக்திக்குள்ளன்னு அர்த்தம், சக்தியை மீறி இல்ல. அதிக்கிரமியனாதான் சக்தியை மீறின்னு அர்த்தம். அனதிக்கிரமியனா சக்திக்கு உட்பட்டுன்னு அர்த்தம். உட்பட்டு. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியறதுல, அதிக்கிரமியத்துக்கும் அனதிக்கிரமியத்துக்கும். சொல்லுவா யதா பலம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யதாவும் பலமும் சமஸ்த பதமா இருந்தா மட்டும்தான் இது சொல்ல முடியும். யதா தனியா. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க யதாக்கு வந்து அனதிக்கிரமியன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் அந்த ஆன்சர் வந்து அதிக்கிரமியம் எழுதுனீங்க? நான் எங்க அதிக்கிரமியம் எழுதிருக்கேன்? அனதிக்கிரமியம் தான் எழுதிருக்கேன். ஓ சாரி, நான் தான் அப்படி எழுதிட்டேன். ஓகே அடியன், நான் அந்த அதே எழுதிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. அடியன் யதா பலம், அதாவது யதா தனியா பலம் தனியா இருந்தா மீனிங் வேற, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யதாவும் பலமும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் இது அவ்யயபவ சமாசத்துக்குள்ள போகணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப யதா நீங்களே சொல்லுங்க. சக்தி அனதிக்கிரமிய பலஸ்ய அனதிக்கிரமம். சக்தி முடிந்திருக்கு. சக்தி அனதிக்கிரமிய. அப்ப இங்க எப்படி இருக்கு? பலம் இருக்கு. ஆமா, அப்படியே போடுங்க. பலம் அனதிக்கிரமம் தான். பலம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். பலம் அனதிக்கிரமிய யதா பலம். இது கிளியரா இருக்கா? அடுத்தது பிரதி அப்படின்னு உபசர்க்கத்தோட வருதுன்னு வச்சுக்கோங்க. பிரதி பிரத்தின்னு வந்ததுன்னா 2 வாட்டி எழுதணும் அடியன், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்க பார்த்து வச்சேன். ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சுடுறேன் ப்ளீஸ். என்ன திருப்பி இது பிரதி, ஐயோ எங்க எழுதி வச்சேன்? வருமே. பிரதிராஷ்டிரம். ஆமா, பிரதிராஷ்டிரம், பிரதி மாசம் அது வச்சுக்கலாம், பிரதி வச்சுக்கலாம். பிரதினா ட்வைஸ். பிரதி மாசம் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரதி மாசம்னா ஒவ்வொரு மாசம்னு அர்த்தம். பிரதினா ஒவ்வொன்னு ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். பிரதின்றதுக்கு என்னது? டெய்லின்னு சொல்லுவோம்ல பிரபா, பிரதிதினம். தினே தினேன்னு சொல்லுவோம். மாசத்துக்கு மாசே, அவ்வளவுதான், சிம்பிள். பிரதிதினம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் வந்துட்டு. அதான் பிரதிதினம்னா தினே தினே, அது மட்டும் எழுதினா போறோம், வேற எதுவுமே வேணாம். ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் பிரதின்றது ட்வைஸ் ஆறுது அதே வேர்டு. எந்த வேர்டு? இதே வேர்டு ட்வைஸ் ஆறுது. அது எதுல எழுதுவேல்? சப்தமியில எழுதுவேன். மாசே மாசே, தினே தினே. கிளியரா இருக்கா? பிரதி மாசம், பிரதி ராஷ்டிரம், ராஷ்டிரே ராஷ்டிரே அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? சுலோச்சனா மாமி, மாசே மாசே கிளியரா? என்னமா? இல்ல நீங்க இல்ல புரியுது. ஓகே சார். அது ரிப்பீட் இல்ல அது ரிப்பீட் ஆறது வந்து அதே வார்த்தையை 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணனும். சப்தமி 7.1. ஆமா, 7.1ல மாசே மாசே, தினே தினே, ராஷ்டிரே ராஷ்டிரே. ராஷ்டிரே ராஷ்டிரேனா ஒரு ராஷ்டிரே 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 என்ன? ராஷ்டிரேனா என்ன? ராஷ்டிரம், நேஷன். நேஷன். ராஷ்டிரம், சரி, நேஷன். ராஷ்டிரே ராஷ்டிரேன்னு எழுதுது. பிரதி ராஷ்டிரம்னு போட்டிருந்ததுன்னா ராஷ்டிரே ராஷ்டிரே. பிரதி இருந்தாதான் only if பிரதி. ஆமா ஆமா, பிரதி இருந்தா அதே வார்த்தை 2 டைம்ஸ். ஓகே, ஆமா, ரைட்டா? இப்போ அடுத்தது ச. இந்த சன ஒரு பதம் உபசர்க்க, அதாவது அவ்யய பதமா முன்னாடி வந்தது பூர்வ பதத்துல. ஏன்னா அது பூர்வ பத பிராதானியம் உண்டு அவ்யயபாவ சமாசம். அதனால சன்றது ஒரு அவ்யய பதமா இருக்கிற பட்சத்துல இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா சாதிருஷ்யத்தை சொல்லும். சன்றது சாதிருஷ்யத்தை சொல்றது. அதாவது சஹரின்னு ஒரு பதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது சாதிருஷ்யம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க.
சதிருஷத்துடைய பாவம் சாதிருஷ்யம். சதிருஷம்னா அவளுக்கு ஈக்குவலா அதே சேம்ல இருக்கிறது. சதிருஷம்னா ஈக்குவல் சேம் அப்படின்னு அர்த்தம். சதிருஷத்துடைய பாவம் இல்ல, நான் இன்னும் எழுதல. ஹரின்னு எழுதியிருக்கேங்க. அதாவது அடியன் இப்ப சொல்ல வர்றது எப்படி அணுக்கு ஒரு அர்த்தம் தான் இங்க யோகியம்ன்றத காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய அர்த்தங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி இந்த சாக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. சஹா கூட சொல்லுவா. ஓகேவா? அதே மாதிரி சாதிருஷ்யத்தும் சொல்லுவா. சாதிருஷ்யம் நான் அதை ஷேர் பண்ணதுதான் திருப்பி எழுதுறேன். சாதிருஷ்யத்தை சொல்றது சதிருஷஸ்ய பாவம் சாதிருஷ்யம். சதிருஷம் அப்படின்றது ஒரே மாதிரின்னு அர்த்தம், சேம் அப்படின்னு அர்த்தம் சதிருஷம் அப்படின்றது. இப்போ சஹரின்னு ஒரு பதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சஹரின்னு ஒரு பதம் இருக்குன்னா இது எப்படி எழுதுவேன்? இதனுடைய சஷ்டி ஹரேஹே சாதிருஷ்யம். அவ்வளவுதான். ஹரேஹே சாதிருஷ்யம். ரைட்டா? ஹரேஹே சாதிருஷ்யம். யாராவது ஒரே அதாவது சன்ற அர்த்தத்துக்கு சஹான்னு சொல்லலாம், சாதிருஷ்யம் சொல்லலாம். பட் இப்ப அடியன் ஷேர் பண்ற விஷயம் எதுன்னா சாதிருஷ்யத்துக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஹரின்னு ஒரு பதம் இருக்கு அப்படின்னா ஹரியோடுன்னு கூட சொல்லலாம், ஹரினா சஹான்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் ஆனா இந்த இடத்துல கான்டெக்ஸ்டா என்ன அர்த்தம் சொல்ல வரான்றத பொறுத்துதான் இந்த இடத்துல அவனோடு வா இல்ல அவனுக்கு ஈக்குவலாவா அப்படின்றதுதான். சஹான்றதுக்கு கூடன்ற மீனிங் கொடுத்துரும், அதை பாத்துக்கணும். சஹான்றதுக்கு கூடன்ற மீனிங், சாதிருஷத்துக்கு ஈக்குவல்ன்ற மீனிங். சதிருஷம்னா ஒரே மாதிரின்னு அர்த்தம். இப்போ சஹரின்னு ஒரு பதம் இருக்குன்னா ஹரேஹே சாதிருஷ்யம்னு சொல்லணும். இதை சஷ்டியில போட்டு காமிக்கணும். கிளியரா இருக்கா? இந்த சாக்கு சாதிருஷ்யம்னு எழுத போறேன், வேற ஒண்ணும் இல்ல. ரைட்டா? இதுல வர சஷ்டியில எழுதணும். சஷ்டியில எழுதணும். ஆமா, அதை மட்டும் நிறைய பூமா சொன்ன மாதிரி நிறைய சஷ்டி தான். ஒண்ணு நம்ம இது மட்டும் தான் பார்த்தோம், அனத்திக்கிரமிய மட்டும்தான் த்விதியால பார்த்தோம், அதின்றது சப்தமியில பார்த்தோம். மிச்சம் எல்லாம் இது இன்னைக்கு பார்த்தது எல்லாமே பார்த்தேன்னா இதுதான். ஏன்னா பிரதீக் கூட பார்த்தேன்னா தேசே தேசே மாசே மாசே. தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆத்மனி எழுதுனீங்களா? ஆத்மம் அப்படின்றத ஆத்மனின்னு எழுதுனீங்க. அது பவானுடைய சப்தமி பவதின்ற மாதிரி ஆத்மனின்னு எழுதணுமா? ஆனா பவத்துன்றது புரிஞ்சுட்டேன். அதாவது நீங்க சொல்றது பவத்துன்றது தகாராந்த சப்தம். அது சொல்றது அடியன் இருக்கிறது ஆத்மன்னு நகாராந்த சப்தம். நகாராந்த சப்தம் ஆத்மனுக்குரிய சப்தமே எழுதணும். கரெக்டா? அவ்வளவுதான். ஆத்மனி. அதாவது ஆத்மனி பவதி மாதிரிதான், அதே வரும். ஆத்மனி ஆத்மனுடைய சப்தமி அதான் நான் என்ன கேட்டேன்னா, பவானுக்கு சப்தமி பவதி இருக்கிற மாதிரி, ஆத்மனுடைய சப்தமி ஆத்மனி. அவ்வளவுதான். ஆனா அது தகாராந்தம், நகாராந்தம், அது மட்டும் பாத்துக்கணும். ஓகே. என்ன சொல்ல வந்தேன்? சோ இன்னைக்கு பார்த்தது அவ்யயி பாவ சமாசம் பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பகுவிரீஹி. சோ இந்த டிசம்பருக்குள்ள நம்ம இத முடிச்சிடலாம். இன்னைக்கு அடுத்த அடியே ஆயிடுது நம்மளுக்கு. புரியல, பிரேக் ஆயிடுது. இல்ல பினிஷ் ஆயிட போகுது நம்மளுது. ஆமா அடியே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ பக்தவத்சலாரி மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசுதேவாய மகாதேசிகாய நமஹ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியே ரெக்கார்டிங் ஸ்டார்ட்